ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சஷ்டி விரதம் பற்றி தான் பார்க்க போகிறோம். சஷ்டி விரதம் யாரெல்லாம் இருக்கலாம், எப்படியெல்லாம் இருக்கலான்றதை பற்றி பார்க்கலாம். ஒரு மாசத்துல 2 தடவை சஷ்டி விரதம்ன்றது வரும். வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி. முதல் முறையா சஷ்டி விரதம் ஆரம்பிக்கிறீங்கன்னா வளர்பிறை சஷ்டியில தான் ஆரம்பிக்கணும். முக்கியமா யாரெல்லாம் சஷ்டி விரதம் எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, தீராத கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, புதுசா வீடு கட்டணும் இல்ல புதுசா வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, தீராத நோயில இருக்கவங்க, மன நிம்மதியே இல்லைன்னு நினைக்கிறவங்க, இப்படி எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் சஷ்டி விரதம் கண்டிப்பா ஒரு தீர்வா இருக்கும். இப்ப யாரெல்லாம் சஷ்டி விரதம் இருக்கலாம்னு பார்த்தோம். இப்ப எப்படியெல்லாம் விரதம் இருக்கலாம்னு பார்க்கலாம். காலையில எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு, பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு, ஒரு மனை போட்டு, மனை மேல சிகப்பு வண்ண துணி போட்டு, அதுக்கு மேல நம்ம வீட்டுல எல்லார்கிட்டயுமே முருகர் படம் இருக்கும் இல்லைங்களா? முருகர் படம் முக்கியமா குடும்பத்தோட இருக்க முருகர், வள்ளி, தேவயானை, மயில், சேவல் இதெல்லாம் இருக்கிற மாதிரி முழுமையா ஒரு முருகர் படம் இருந்தா வச்சுக்கோங்க. இல்ல என்கிட்ட வெறும் முருகர் மட்டும்தான் இருக்காரு அப்படின்னா பரவாயில்ல, அவரா இருந்தாலும் பரவாயில்ல. அவர் அவர் படத்துக்கு பன்னீர்வால அவரை தொடச்சி வச்சுட்டு, சந்தனம், குங்குமம் எல்லாம் வச்சுட்டு, சிகப்பு வண்ண பூக்கள் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, செவ்வரளி பூ இல்ல சிகப்பு ரோஜா கிடைச்சாலும் பரவாயில்ல, அதை அவருக்கு வச்சுட்டு, அவருக்கு நெய்வேத்தியமா காலையில நம்மளால ஒன்றும் டக்குன்னு செஞ்சு வைக்க முடியாது இல்லைங்களா? பால், நாட்டு சக்கரை, ஏலக்காய் கலந்து பால் வைக்கலாம். இல்ல தேன் இருக்குன்னா உங்ககிட்ட தேனும் ஏலக்காய் போட்டு பால் நெய்வேத்தியமா வச்சு காலையில அவரை வணங்கிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க எப்பவும் போல நார்மலா உங்க வேலையை பார்த்துக்கலாம். ஒரு பொழுது இருக்கணும். முக்கியமா காலை மதியம் சாப்பாடை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி மாலையில அவருக்கு திருப்பி வேற பூக்கள்லாம் மாத்திட்டு விளக்கேத்தி அவருக்கு நீங்க ஏதாச்சும் சாயந்தரத்துல நெய்வேத்தியம் பண்ணி வைக்க முடியும் இல்லைங்களா? அந்த டைம்ல உங்களுக்கு ஏதாச்சும் நெய்வேத்தியம் அவருக்கு செஞ்சு வைங்க. செஞ்சு வச்சு அவருக்கு தீப தூப ஆராதனைகளோட அவருக்கு பிடிச்ச ஸ்லோகங்கள் பாடுங்க. நீங்க எதுக்காக விரதம் இருக்கீங்களோ அதுக்கான பாராயணத்தை கண்டிப்பா படிங்க. இல்ல எனக்கு படிக்க தெரியாது அப்படின்னா கந்த சஷ்டி கவசமாச்சு டிவில போட்டுட்டோ இல்ல போன்ல வச்சு கூட நீங்க கேட்டுக்கலாம். இல்ல என்னால படிக்க முடியும், எனக்கு படிக்க தெரியும் அப்படின்ற பட்சத்துல அவருக்கான பாராயணத்துங்களை கந்தகுரு கவசம், சண்முக கவசம், கந்த சஷ்டி கவசம் இந்த மாதிரி அவரோட கவசங்கள் படிச்சாலும் சரி, இல்ல பாராயணம் பண்ண முடிஞ்சாலும் சரி, கண்டிப்பா பண்ணுங்க. அதுக்கான பலனை கூடிய சீக்கிரமே நீங்க பாப்பீங்க. நீங்களே மத்தவங்களுக்கு சஷ்டி விரதம் இருங்கன்னு சொல்லுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.